जय जगत्माता देवी बगलामुखी ओम क्रीं बगलामुखी वरदे सर्व सौभाग्य प्रदायिनी समस्त भक्तानां सर्व अभीष्टं साधय साधय क्रीं ओम स्वाहा. இங்கே வரப்பட்ட பல ஆளுகள் சொல்லுவாங்க, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, இல்லை ரோகங்கள் இருக்குது, கடன் இருக்குது, இதற்கு பித்ருசாபம் இருக்கிறதுனால தான் இப்படி இருக்குது என்று சொல்லி பல பேர் அப்படி சொன்னாங்க. நாங்கள் ராமேஸ்வரம் போனோம், அதுக்காக திலஹோமம் பண்ணணும், அப்படியெல்லாம் பல பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அவர் ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது பித்ருசாபமாக இருக்காது, அது முன்ஜென்ம பாபதோஷமாக இருக்கும். இப்போ பித்ருசாபம் என்று ஒன்று இருக்குது, முன்ஜென்ம பாபதோஷம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. இது ஜாதகம் பார்த்தால் தெரியும். அதாவது பரிகாரம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ப்ராப்ளம் அது சரியாகவே கண்டுபிடிச்சு அதுக்குள்ளே பரிகாரம் பண்ணினால்தான் நம்ம தோஷங்கள் மாறி போய்விடும். அதாவது என்ன ரோகம் என்று தெரிஞ்சு அந்த ரோகத்துக்கு தகுந்த மருந்து சாப்பிட்டால்தான் ரோகம் மாறும், இல்லையோ? அதே போல தான் இவங்க சொல்லுவாங்க, நாங்கள் பலமுறை பித்ருசாந்திக்காக திலஹோமம் பண்ணோம், ஆனால் கஷ்ட நஷ்டங்கள் அப்படித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஜாதகம் பார்த்தாச்சுன்னால் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், லக்னத்தில் இருந்து 1, 2, 3, 4 5ஆம் இடம். இந்த 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்தில் சூரியன், சனி, ராகு இது 3ம் இருக்கிறது நல்லதல்லை. அந்த கிரகங்கள் பார்வை இருந்தாலும் நல்லதல்லை. அவன் போன ஜென்மத்தில் அதிகம் பாவம் செய்த ஆத்மாவு அப்படின்னு தான் அர்த்தம். அந்த பாவம் 2 விதத்திலே இருக்கிறது. ஒன்று முன்ஜென்ம பாபதோஷம் தன்னுடையது, 2வது பாரம்பரியமாகவே வரப்பட்ட பரம்பரையாக வரப்பட்ட பித்ருசாபம் என்று சொல்லப்பட்டது. அப்போ அது எது என்று கண்டுபிடிக்க வேண்டுமானால் பிரச்சனம் வைக்க வேண்டும். அப்போ உங்களுக்கு இருக்கப்பட்டது தோஷம் இருக்குது. 5ஆம் இடத்தில் சூரியன், சனி, ராகு இந்த கிரகங்கள் இருக்கிறதா இருந்தால் கண்டிப்பாகவே பூர்வ ஜென்ம பாபதோஷம் என்று தான் கோமனாக அதில் சொல்லலாம். ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க, அதாவது ஜோதிஷிகள் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு பித்ரு தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்டு தான் நிறைய பேர் இப்படி இந்த திலஹோமம் எல்லாம் ராமேஸ்வரத்தில் போய் எல்லாம் பண்ணிட்டு வர்றது. அப்போது அந்த 5ஆம் இடத்துல இருக்கப்பட்ட இந்த 3 கிரகங்கள் அதாவது சூரியன், சனி, ராகு வந்து கொடிய பாப கிரகங்கள். இவைக்கு செப்பரேட்டிவ் டெண்டன்சி இருக்கிறது, அதாவது வியோக பிரவணதை அப்படி சொல்லுவாங்க. 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், அதே மாதிரி சந்தான ஸ்தானம். அதே மாதிரி அந்த கிரகங்கள் எங்கே பார்வை இருக்கிறதோ அந்த ராசிகள் எதை பேஸ் பண்ணுறதோ அங்கே எல்லாம் ஒரு செப்பரேஷன் நடக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கப்பட்ட ராகு 9ஆம் இடத்தில் பார்வை இருக்கும். 9ஆம் இடம் என்றால் பாக்கியஸ்தானம். அப்போ அதுவும் அதே மாதிரி பித்ருஸ்தானம் கூட. 9ஆம் இடம் பித்ருஸ்தானம் ப்ளஸ் பாக்கியஸ்தானம். அப்போது 9ஆம் இடத்தில் ராகு பார்வை இருக்கும் பொழுது அது பித்ருதோஷமும் ஆகலாம். உங்களோட பூர்வ ஜென்ம புண்ணிய தோஷத்தினால, பூர்வ ஜென்ம பாபங்களால் உங்களோட பாக்கியங்கள் மங்கி போகிறது, பாக்கியங்கள் ஒர்க் அவுட் ஆகாமல் இருக்கிறது, இப்படியும் ஆகலாம். இதுவே 5ஆம் இடத்தில் சூரியன் தான் இருக்குது என்றால் சந்தேகமே இல்லை, உங்களுக்கு பித்ருசாபம், பித்ரு தோஷம் தான் இருக்குது. அப்போ அங்கே சூரியன் இருந்தாலும், சனி இருந்தாலும், ராகு இருந்தாலும், சூரியன் இருந்தால் 100 தோஷம், சனி இருந்தால் 1000 தோஷம், ராகுவாக இருந்தால் கோடி தோஷம். அப்படித்தான். அது பித்ருதோஷம் தானா இல்லை நம்மளோட முன்ஜென்ம பாபதோஷம் தானா என்று கண்டுபிடிக்க வேண்டுமானால் பிரச்சனம்தான் வைக்க வேண்டும். பிரச்சனம் வைக்கிறது என்றால் தோழி போட்டு பார்க்கறது, உங்களுக்கு தெரியும் இல்லையோ? அப்படி பார்த்தால்தான், அதாவது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இப்போ ஹாஸ்பிட்டலில் போகும்போது ஒரு பெரிய வியாதி இருக்குது, அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக எலும்பு ஒடிஞ்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. எலும்பு ஒடிஞ்சிருக்கு என்று பிரதம திருஷ்டி தெரியுது, ஆனால் எங்கே ஒடிஞ்சிருக்கு, எந்த அளவுக்கு அது க்யூர் பண்ண முடியுமா, இதெல்லாம் தெரிய வேண்டுமானால் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும் இல்லையா? எக்ஸ்ரே எடுத்தால் தான் அது கண்டுபிடிக்க முடியும். ஒரு டாக்டர் என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்ரே எடுங்கோ அப்படி சொல்லுவாங்க. அதுபோல தான் இந்த ஜாதகம் பார்க்கும் பொழுது தோஷம் இருக்குது என்று தெரியும். அது உங்களுக்கும் தெரியும், தோஷம் இருந்ததுனால தான் நீங்கள் பார்க்க வந்தோம். ஆனால் அந்த தோஷம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது, அது சொந்தம் நம்மளோட முன்ஜென்ம பாபதோஷமா இல்லை பித்ரு தோஷமா, இது பரிகாரம் பண்ணி மாற்ற முடியுமா, இதெல்லாம் தெரிய வேண்டுமானால் பிரச்சனம் வச்சால் மட்டும்தான் பார்க்க முடியும். பிரச்சனம் வச்சு பார்த்து அதில் தெரியப்பட்ட பரிகாரங்கள் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாகவே இந்த தோஷத்திலிருந்து வெளியில் வந்துடலாம். இது பித்ரு தோஷம் ஆகியிருந்தால் பித்ரு பிரீதி செய்ய வேண்டும், பித்ருக்களுக்கு சாந்தி செய்ய வேண்டும்.
இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கூட கேட்டிருக்கேன், பெரிய பெரிய ஆச்சாரியன்மாரெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம முன்னோர் அதாவது நம்ம பித்திருக்கள் எல்லாம் பித்ருலோகத்திலே வசிக்கிறார்கள் அப்படின்னு. இது ஒரு மகா மூடத்தரம். பித்ருலோகம் என்ற ஒரு லோகமே கிடையாது. இது பாருங்க, நம்மளோட முன்னோர் அதாவது பித்திருக்கள் எல்லாம் பித்ருலோகத்திலே தான் வசிக்கிறது என்றால் சொர்க்கத்தில் போகிறது யார், நரகத்தில் போகிறது யார்? யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் கூட அப்படி சொல்லியிருப்பீங்க, அப்படி நினச்சிருப்பீங்க, உங்கள் மனசில் கூட அப்படி ஒரு உரைச்ச விசுவாசம் இருக்கும், நம்ம பித்ருக்கள் எல்லாம் பித்ருலோகத்தில் வச்சுக்கிறேன்ட்டு. அப்போ சொர்க்கத்தில் போகிறது யார், நரகத்தில் போகிறது யார்? அப்போது பித்ருலோகம் என்று சொல்லப்படுகிறது சந்திரனோட அந்த பௌர்ணமி சந்திரன் இருக்கிறது இல்லையோ, அதோட பேக் சைடு அந்த இருண்ட பாகம், இது பித்ருலோகம் என்று ஒரு சங்கல்பம்தான். அந்த இருண்ட பாகம் பூமிக்கு அபிமுகமாக வரும் பொழுது தான் அமாவாசை என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் பித்ருக்கள் அப்போ நமக்கு அபிமுகமாக வருது. அதனால தான் அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணணும் என்று சொல்லப்படுகிறது இல்லையோ. தர்ப்பணம் அமாவாசைக்கு தானே பண்ணுறோம். ஏன் காரணம் என்றால், அதாவது பித்ருக்கள் வசிக்கிறது என்று சொல்லப்பட்ட அந்த லோகம் அது ஒரு சங்கல்பம் மட்டும்தான். அது நம்மளோட அந்த பௌர்ணமியோட பேக் சைடு, சந்திரனோட பேக் சைடு இருண்டு இருக்கும். அமாவாசை ஆகும்போது அந்த சைடு நமக்கு முன்னாடி வருது. அன்னைக்கு தான் பித்ரு கர்மங்கள் செய்ய வேண்டும், அப்படி ஒரு சங்கல்பம். ஏன்னா அப்போது ஸ்ட்ரைட்டாகவே நாம் செய்யப்பட்ட அந்த பூஜைகள் பித்ருக்களுக்கு போய் சேரும் என்று அர்த்தம். அப்போ உண்மையிலே அப்போது பித்ருக்கள் அங்கே கிடையாது. ஆனால் நம்ம செய்யப்பட்ட கர்மங்கள் பலங்கள் அங்கே போயிட்டு அது பித்ருலோகத்தில், அதாவது பித்ருலோகம் என்ற சங்கல்பம் செய்யப்பட்ட இந்த இடத்தில் போயிட்டு உங்களோட பித்ரு நரகத்தில் இருந்தால் என்ன ஆகும், இந்த பலம் நேரே அங்கிட்டு போகும். சொர்க்கத்திலே இருந்தால் இது நேர சொர்க்கத்துக்கு போகும். இல்லாமல் அங்கே போய் கிடக்கிறது இல்லை. அங்கே பித்ருக்கள் என்று ஆத்மாக்கள் வசிக்கிறதே கிடையாது. அதனால தான் அமாவாசைக்கு பண்ணும் பொழுது, அதாவது ஒரு நதி இப்படி ஒழுகி போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒழுகி போகிறப்பட்ட ஒரு நதியில் இந்த ஒரு பொருள் போடுறோம், அங்கே போய்ட்டு நதி ரெண்டாகி பிரிஞ்சு போகிறது. ஒன்று இப்படி போகும், ஒன்று ரைட்டு போகும், ஒன்று லெஃப்ட்டு போகும். அதே மாதிரி அப்போது நம்மளோட பித்ருக்கள் நரகத்தில் இருந்தால் நாம் செய்யப்பட்ட அந்த கர்மங்கள் நரகத்தில் போய் சேரும். அப்போ அவருக்கு அங்கே கொஞ்சம் ஆசுவாசம் கிடைக்கும். சொர்க்கத்தில் போகும்பொழுது என்ன ஆகும், அவளுக்கு இன்னும் கொஞ்சம் சுகபோகங்கள் அங்கே அதிகமாகவே கிடைக்கும். அப்போது நரகத்தில் இருக்கப்பட்ட ஆத்மாவுக்கு ஆசுவாசம் கிடைக்கும்போது அவர் நமக்காக ப்ரே பண்ணும். சொர்க்கத்தில் இருக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு அதிக சுகபோகங்கள் கிடைக்கும்பொழுது அவங்களும் நமக்காக அனுகிரகம் பண்ணும். இப்படி தான் பித்ரு கர்மங்கள் செய்யும்போது நமக்கு அனுகிரகம் சித்திக்கப்படுகிறது. இனி ஒன்று, இந்த பித்ருக்களுக்கு அபமிருத்யு எல்லாம் உண்டாயிடுச்சுன்னால், அதாவது எக்ஸாம்பிள், இப்போ உங்களோட பேரண்ட்ஸ், அவளுக்கு பேரண்ட்ஸு மட்டுமில்லை, நம்ம குடும்பத்திலேருந்து இறந்து போகப்பட்ட ஆத்மாக்கள் யாராக இருந்திருந்தாலும் ஜாதகப்படி ஒருத்தனுக்கு 80 வயசு வரை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஆள் ஒரு 25 வயசுலே இறந்து போய்விட்டால் அந்த 80 வயசில் தான் அவனுக்கு காலமிருத்யு. இப்போ இருக்கப்பட்டது அபமிருத்யு தான். அந்த 80 வயசு ஆகிற வரைக்கும் இந்த ஆத்மாவு பூமியிலே தான் வசிக்கும். அதுக்கு மோட்சம் கிடைக்க வேண்டுமானால் இந்த மாதிரி உள்ளதாயா, அதாவது அந்த ஆத்மாவை ஆவாகனம் பண்ணி சுத்தி பண்ணி அதுக்கு வேண்டிய உரிய பூஜை கர்மங்கள் பண்ணியதுக்கப்புறம் அதை எங்கேயாவது சமர்ப்பணம் பண்ண வேண்டும். ஏனென்றால் அந்த காலமிருத்யு டைம் வரைக்கும் அந்த ஆத்மாவும் பூமியிலே தான் வசிக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு சொர்க்க பிராப்தியோ நரக பிராப்தியோ உண்டாயதுக்கப்புறம் மறுபடியும் அது பூமியில் பிறக்கும். ஒரு ஆத்மாவுக்கு புனர்ஜென்மம் கிடைக்கிறதுக்கு 2000 வருஷம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் என்று நமது ஆத்மீக சாஸ்திரம் சொல்கிறதுண்டு. அதனாலே ஆயிருக்கலாம் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்குது, 2000 வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்பி வருவேன் என்று. இறந்து போகப்பட்ட ஒரு ஆத்மாவு சொர்க்கத்தில் இருந்தாலும் நரகத்தில் இருந்தாலும் ரொம்ப காலம் போனால் அது புனர்ஜனிக்க 2000 வருஷம்தான். அதுக்கப்புறம் கண்டிப்பாகவே அது இங்கே புனர்ஜனித்து தான் ஆக வேண்டும். நம்மளோட ஜாதகத்தில் பித்ருதோஷம் அப்படின்னு இருந்தால் அதுக்கு பித்ரு பூஜைகள் செய்ய வேண்டும். அதில் முக்கியமாக என்ன என்றால் திலஹோமம் செய்ய வேண்டும். திலம் என்றால் எள்ளு. எள்ளு கொண்டு நாராயண மந்திரம் ஜபம் பண்ணி திலஹோம மந்திரங்கள் ஜபம் பண்ணி ஹோமம் செய்ய வேண்டும். ஆனால் இங்கே என்ன என்றால், இப்போ நீங்கள் பாருங்கோ, இங்கே இருந்து ராமேஸ்வரத்தில் போய் பூஜை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களை பித்ருக்களை அங்கே ஆவாகனம் பண்ணுறது. ஆவாகனம் பண்ணும்பொழுது சொர்க்கவாசியாக இருக்கப்பட்ட பித்ருவோ நரகவாசியாக இருக்கப்பட்ட பித்ருவோ அங்கே வராது.
இல்லாமல் உங்களோட பித்ரு என்று சொல்லப்பட்ட ஆத்மாவு பூமியில் அலைஞ்சிருக்கப்பட்டது ஆயிருந்தால், அதாவது அகால மிருத்யு அடையப்பட்ட ஆத்மாவாயிருந்தால் கண்டிப்பாகவே அங்கே வரும். அங்கே வரும்போது திலகோமம் பண்ணும்போது அதற்கு பாப விமுக்தி உண்டாகும். திலம் என்றால் எள்ளு, அந்த எள்ளு பாபத்திலே இருந்து மோசனம் தரப்பட்டது எள்ளு. அதனால தான் திலகோமத்தோட பிராதானியம். அப்போ அது பண்ணும்போது ஆத்மாக்களுக்கு, பரேத ஆத்மாக்களுக்கு, அதாவது இறந்து போகப்பட்ட ஆத்மாக்களுக்கு பாபசாந்தி உண்டாகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பாபசாந்தி ஆத்மாக்களுக்கு உண்டாயிட்டு நீங்கள் இங்கே வர்றீங்க, வீட்டுக்கு வந்துடுறீங்க. அப்போ இந்த ஆத்மாவை என்ன பண்ணோம்? எங்கேயோ இருந்த ஆத்மாவை கூப்பிட்டு ராமேஸ்வரத்தில் வரவழைச்சு திலகோமம் பண்ணியாச்சு. நீங்கள் இங்கே வந்தாச்சு. அப்போ இந்த ஆத்மாவை எங்கே போகும்? அதுதான் திலகோமம் பண்ணியாச்சுனால் அடுத்ததாக சாயுஜ்ய ஹோமமும் சேர்த்து பண்ண வேண்டும். அது 99% ஆளுகளுக்கும் தெரியாது. சாயுஜ்ய ஹோமம் பண்ணும் பொழுது தான் இந்த ஆத்மாவை ஏதாவது ஒரு திவ்ய ஸ்தலத்தில் அபயம் கிடைக்கும். அப்பவும் அது சொர்க்கத்திலேயோ நரகத்திலேயோ அல்ல. நரகத்தில் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏனென்றால் பாபசாந்தி வந்து விட்டது இல்லையோ. பாபசாந்தி வரும்பொழுது நரகவாசி ஆகாது. ஆனால் ஒரு திவ்ய ஸ்தலத்தில், ராமேஸ்வரத்துள்ள தேவஸ்தானம், இல்லை உங்களோட குடும்ப பரதேவதைகள் வசிக்கப்பட்ட இடம், இல்லை உங்கள் வீட்டில் கூட அது நீச்ச பாதை அல்லாமல் நிற்கும். நீச்ச பாதை அல்லாமல் நிற்கிறது என்றால் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணப்பட்ட ஒரு தேவசக்தியாகவே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இல்லை என்றால் நமது பித்ருக்களை நமக்கு தோஷம், அதான் பித்ரு சாபம் இருக்குது, பித்ரு தோஷம் இருக்குது என்று சொல்லப்பட்டது. அப்போ பேய் பிசாசு மாதிரி இது நம்மளை உபதிரவம் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த பேய் பிசாசு என்ற அந்த துர்தேவதையோட அந்த சுபாவம் இந்த ஆத்மாவுக்கு வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த சாயுஜ்ய ஹோமம் பண்ணுறது. அப்போது பாவம் மாற்றினால் மட்டும் போராது. அதாவது எக்ஸாம்பிள், தெருவில் இருந்து ஒரு ஆளை நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன் ஃப்ரெண்டு, ரொம்ப காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும், அவனை கூட்டி உங்கள் வீட்டில் வந்தாச்சு. வீட்டில் வந்து அவனுக்கு வேண்டிய உபச்சாரங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணியாச்சு. அப்புறம் அவனுக்கு பர்மனெண்ட்டாக தங்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்கணும் இல்லையோ நீங்கள். அவன் தெருவில் இருந்து தான் அவனை கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவனுக்கு வேண்டிய இருப்பிடம் உண்டாக்கி கொடுக்க வேண்டும். அப்போ தான் அவன் அங்கே இருந்து அவன் வசித்து கொள்ளும். அதே மாதிரி இந்த ஆத்மாவுக்கு, சதா அலைஞ்சு கொண்டிருக்கப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு வசிக்கக்கூடிய ஒரு இடம் உண்டாக்கி கொடுக்க வேண்டும். சாயுஜ்ய ஹோமம் பண்ணும் பொழுது இப்போ எப்படின்னா, சாயுஜ்ய ஹோமம் பண்ணும்போது இந்த ஆத்மாவை ஆவாகனம் பண்ணி ஒரு சந்தன முஷ்டியிலே, சந்தனத்தடியிலே, பாவையில் ஆவாகனம் பண்ணி உங்ககிட்ட கொடுப்பாங்க. உங்கள் பரதேவதை இருக்க க்ஷேத்திரம் இருந்து அங்கே கொடுத்துக்கொள். இல்லை இதே மாதிரி ஆத்மாக்களை கேரளாவில் வந்து திருவல்லம் அப்படி சொல்லுவாங்க, பரசுராம க்ஷேத்திரம். அங்கே வந்து இந்த ஆத்மாக்களை அங்கே வந்து சங்கல்பம் பண்ணி நிறுத்துவாங்க. ராமேஸ்வரம், காஷி, இந்த மாதிரி இடங்கள் எல்லாம், கன்னியாகுமரி, இங்கெல்லாம் இந்த மாதிரி ஆத்மாக்கள் வசிக்கக்கூடிய புராணங்கள்லேயே அதுக்குள்ளதாய இடங்கள் என்று சொல்லியிருக்கிறது. இப்போ அந்த மாதிரி இடங்களில் இது கொண்டு போய் நம்ம சமர்ப்பணம் பண்ண வேண்டும். இல்லை என்றால் வீட்டில் கூட நமக்கு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது, பரதேவதையும் குடும்ப தெய்வம் எல்லாம் இருக்குன்னு அங்கே கூட வைக்கலாம். இப்படியெல்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆகும்? நம்மளோட பித்ருசாபம் பரிபூர்ணமாகவே மாறி நம்மளோட பித்ருக்கள் தேவதுல்யராகவே மாறி அவரில் இருந்து நமக்கு அனுகிரக சித்தி உண்டாகும். அவர் பூமியிலே வசிக்கப்பட்ட ஆத்மாக்களாயிருந்தால், இல்லை சொர்க்கவாசியாக இருக்கப்பட்ட ஆத்மாக்களாயிருந்தால், அந்த ஆத்மாக்களுக்கு சுகபோகங்கள் அதிகமாகவே கிடைச்சிவிட்டு அந்த சந்தோஷத்தினாலே அவர் நம்மளே ஆசீர்வாதம் பண்ணும். நரகவாசியாக இருக்கப்பட்ட ஆத்மாவாயிருந்தால் அந்த நரக யாதனையில், அதாவது கத்திரி வெயிலில் ஒரு மழை கிடைச்சால் எப்படி இருக்கும், அதே மாதிரி அந்த ஆத்மாவுக்கு அந்த பெரிய துக்கத்தில் இருந்து அதுக்கு ஒரு மோசனம் உண்டாகும். அப்போ அந்த ஆஸ்வாசத்தில் அந்த ஆத்மாவு நமக்காக ப்ரே பண்ணும். அப்போ நமக்கு ஆஸ்வாசம் உண்டாகும். சும்மா யாரோ ஏதோ சொல்கிறது கேட்டு அப்படி மூட நம்பிக்கையிலே இருக்கக்கூடாது. கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நரகம் என்ன, சொர்க்கம் என்னால் என்ன, பித்ருலோகம் என்ன, ஆத்மாவை பாருங்கோ. நீங்கள் பார்த்துருப்பீங்க, எத்தனையோ பேர் இறந்து போய் அப்படி படுத்திருக்கப்பட்ட டெட் பாடி பார்த்துருப்பீங்க இல்லையா? நீங்களும் பார்த்துட்டு ரொம்ப துக்கத்தோடு வந்திருக்கும். நாளைக்கு நம்மளும் இப்படி படுக்க வேண்டியதாக இருக்குது நினச்சிக்கோங்கோ. பூமியில் ஜனிச்சவனுக்கெல்லாம் மரணம் நிச்சயம், மரிச்சவனுக்கெல்லாம் புனர்ஜனனமும் நிச்சயம். இது வேத சாஸ்திரங்களில் உறுதியாகவே சொல்லியிருக்கிறது. ஈஸ்வரனை நேரில் பார்த்து சம்வாதம் செய்யப்பட்ட சாட்சால் ஆதிசங்கரனே இது சொல்லியிருக்கிறது.
எல்லா ஆச்சாரியன்மாரும் சொல்லியிருக்காங்க. அதனால் நமது வாழ்க்கை எப்போவுமே தெய்வீகமாக இருக்கட்டும். பிதர்களுடைய அனுகிரகம் சித்திக்கிறதுக்காக என்ன செய்யணுமோ அது செய்ய வேண்டும். தேவன்மாருடைய அனுகிரகம் சித்திக்கிறதுக்காக என்ன செய்ய வேண்டுமோ அது செய்ய வேண்டும். சரியாக சொன்னால் ஹிந்துவாக பிறந்ததுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப புண்ணியம் செய்தவனுக்கு தான் ஹிந்துவாக பிறக்க முடியும். ஏனென்றால் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் அவனுக்கு இன்ப துன்பங்களை வேறிட்டு அந்த இன்பங்களை எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும், அதாவது ஆர்ஜிச்சு எடுக்க முடியும். இதெல்லாம் நம்ம சாஸ்திரங்களில் இருக்குது. வேறு எந்த மதங்களில் இப்படியெல்லாம் கிடையாது. ஜெய் ஜெகத் மாதா தேவி பகலாமுகி. சமஸ்த பக்தானாம் சர்வாபீஷ்டம் சாதய சாதய ஹ்ரீம் ஓம் ஸ்வாஹா.